ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதிர் பவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோன் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். வெட்ட வெளியில் போட்டதுனால ஹைவே சவுண்டு சத்தமும் மைக் இல்லாத சத்தமும் ஓவராக கேட்டுச்சு. இன்றைக்கி நம்ம ரூமில் உக்காந்து அதுவும் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குது, மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, மைக் அப்கிரேட் பண்ணியிருக்குது. அப்கிரேடெல்லாம் பண்ணல, ஆல்ரெடி வாங்கி போட்ட மைக் தான். இன்றைக்கி தான் மாட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது மைக் வாங்கி. பட் இன்றைக்கி தான் மாட்டுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ட்ரோன் வாங்கினதுக்கு பேட்ரி வாங்கலை, காம்போ பேக் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்க, காம்போ மட்டும் வந்திருக்கு அப்படின்னா இன்டெலிஜென்ட் பேட்டரியும் அந்த பேட்டரியோட ஹப்பும் சார்ஜிங் ஹப்பும் அதுக்கப்புறம் பேட்டரிக்கு ஒரு பேகும் வந்திருக்கு, அந்த காம்போ செட்டு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, காசு அங்கே எங்கன்னு புரட்டி அதையும் வாங்கியாச்சு. அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இத்தனை அன்பாக்ஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கணுமே. பயங்கரமாக பண்ணி கிழிச்சி நாராக போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண போதில்லை. கத்தியை வச்சு பொறுமையாக இத்தனை நாள் மொபைல் அன்பாக்ஸ் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி அன்பாக்ஸு பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் இந்த ஸ்டுடியோ செட்டப்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரூமும் சின்ன ரூமு, இதில் என்னமே பண்ண முடியல. பட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இதுக்கு மேலே வர்ற வீடியோலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இருங்க, லைட் ஆஃப் ஆகுது. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? கறக்குன்னு இதெல்லாம் போன டைம் கிழிச்சிருக்கோம் சாவியை வச்சு. இன்னைக்கு அதெல்லாம் பண்ணல. நானும் எக்ஸ்ட்ரா ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு தெர்மாகோல். இதுவும் தெர்மாகோல். அவங்க இந்த ஃப்ளைமோர் காம்போவோட லைட் இருக்குது, ஆப்போசிட்டில் லைட் இருக்கிறதுனால சரியாக தெரியல. ஃப்ளைமோர் காம்போவோட பேக் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி லேபிள் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் ஃப்ளைமோர் காம்போவோட இந்த ட்ரோனோட பேகு. லென்த்தாவெல்லாம் இல்லை, பட் ஸ்ட்ராப் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தான். அப்புறம் பார்த்துக்கலாம். பேக், ட்ரோனோட பேகு ஓப்பன் பண்ணால் ஹப்பு மட்டும்தான் இருக்குது, உள்ள வேற ஒன்றுமே இல்லை. உள்ள பார்த்தோம். இதுதான் மக்களே அந்த DJIயோட, தெரியுதா லைட் ஓவராக இருக்குது, DJIயோட பேட்ரி ஹப். இது இன்டெலிஜென்ட் பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக கேமராக்குள்ளே பேட்ரி 30 மினிட்ஸ் தான். 30 அப்ராக்சிமேட்டாக 30 இல்லைனா 32 மினிட்ஸ் ஸ்டாண்ட் பை டைம். இது 47 நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டைப் சியில் இன்னு கொடுக்கணும். இது அதோட பவர் ஆன் ஆஃப். உள்ள சுத்தமாக பவர் இல்லை, பட் அதனால் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல. இது மட்டும்தான் அந்த ஃப்ளைமோர் காம்போவில் இருக்குது. அண்டு பேக் ஏதோ குட்டி பாக்ஸ் இருந்துச்சு. சிலிக்கா ஜெல்லு, இதுதான் தேடிட்டு இருந்தேன். டைப் சி டு USB கேபிள் 2, 4 எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸு, 4 எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் வித் ஏதோ ஒரு கார்டு
யூசர் மேனுவல்ஸ் இவ்வளோதான் இந்த பேக்கில் இருக்குது. இதோட ரேட் வந்து 25,000. எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு பார்த்துட்டோம் இந்த ட்ரோனை வாங்குறதுக்கு. கடைசியில் எங்கன்னா கோயம்புத்தூரில் ட்ரீம் ஸ்னாப் அப்படின்ற ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமராவெல்லாம் விற்கிற ஷாப்பு, அதில் தான் புது பீஸாகவே இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டோம். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. உள்ளே வந்து ட்ரோனுக்கான கம்பார்ட்மெண்ட்டும் பேட்ரிஸ் வைக்கிற கம்பார்ட்மெண்ட்டும் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லைங்க. அதுவே என்னது பேர் ஃப்ளைமோர் காம்போவோட ஒன்றாவே வாங்கியிருந்தோன்னா அந்த ட்ரோனை வந்து அந்த என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரொப்பலரை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிற கிளிப் ஒன்று வந்திருக்கும். இதில் வந்து அது ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். ஓகே, அது ஒரு 1000 ரூபாவோ 800 ரூபாவோ போட்டிருந்தாங்க. அது மட்டும் வாங்க வேண்டிய ஒன்று வாங்கணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கதிர்பவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், சைனிங் ஆஃப்.